மதுரை கீழமாறன் வீதி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருண்லால் மற்றும் அவரது மனைவி அனிதா லால் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எஸ்ஆர்பி சில்க்ஸ் என்ற பெயரில் ஜவுளி கடை நிறுவனத்தினை நடத்தி வருகின்றனர். ஜவுளி வாங்க வரும் வாடிக்கையாளர்களை பயன்படுத்தி எஸ்ஆர்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என எஸ்ஆர்பி நிதி நிறுவனம், முல்திஹால் பிரியாணி கடை, ஹோட்டல், கோழிப்பண்ணை என பல்வேறு தொழில்களை நடத்தி வந்துள்ளனர். வாடிக்கையாளர்களிடம் எஸ்ஆர்பி நிதி நிறுவனத்தில் மாதம் 10,000 ரூபாய் செலுத்தினால் ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் 1,41,800 ரூபாய் கொடுப்பதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏராளமான வாடிக்கையாளர்கள் மாதம் 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விதவிதமான சீட்டுகளை கட்டியுள்ளனர். அருண்லால் மற்றும் அவரது மனைவி அனிதா லால் ஆகிய இருவரும் சேர்ந்து நடத்தி வந்த இந்த நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் லட்சமாக 55 கோடி ரூபாய் வரை செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக சீட்டு பணம் முழுவதையும் செலுத்தியவர்கள் பணத்தை கேட்டபோது சில நாட்கள் கழித்து தருவதாக கூறி தள்ளி போட்டுள்ளனர். பின்னர் விரைவில் பணத்தை கொடுத்து விடுவதாக வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக பேசி மாதங்களை கடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் நம்பிக்கையை இழந்த முதலீட்டாளர்கள் காவல்துறையினரிடமும் புகார் அளித்தனர். மேலும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பணத்தை திருப்பிக் கொடுக்காதது குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என கூறி உத்தரவை பெற்றுள்ளனர். இதையடுத்து புகார் அளித்த முதலீட்டாளரான பொன்பாண்டியனின் போனில் பேசிய அருண்லாலின் வழக்கறிஞர் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இந்த தகவல் முதலீட்டாளர்களிடம் தீயாய் பரவிய நிலையில் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்த வாடிக்கையாளர்கள் இரவு எஸ்ஆர்பி சில்க்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு கையில் காசோலைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை போராட்டத்தை கைவிட வைத்தனர். அருண்லால் மற்றும் அவரது மனைவி என குடும்பத்தினர் தலைமறைவாகி விட்டதாக கூறப்படும் நிலையில் தங்களது பணத்தை மீட்டுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை மாநகர போலீசில் புகார் அளித்துள்ளனர். என்ன கடை போட்டு வியாபாரம் பார்க்குறேன், வடை கடை போட்டிருக்கேன் வாசலில். ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது. அந்த காசுலாம் சேர்த்து என் மையன் பார்வை இல்லை, இவன் ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் சேர்த்து 11.5 லட்சம் கொடுத்துருக்கோம். 7 லட்சம் கொடுத்துருக்கோம், 11.5 லட்சம் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். ஒரு பைசா கூட இல்லை. 2.5 வருஷமாக நாங்களும் அலைகிறோம். 2.5 வருஷமாக அந்த தாரேன் இந்த தாரேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கொடுக்கவே இல்லை, ஒன்றும் வாங்கவே இல்லை சார். எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வேணும். எஸ்ஆர்பி ஃபின்சோ பிரைவேட் லிமிடெட் பால் பண்ணையில் ஒரு நிதி நிறுவனம் தொடங்கினாங்க. அதில் எப்படின்னா மாத சேமிப்பு திட்டம், மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்ங்கிற பேரில் ஒரு 10,000 மாதம் கட்டினோம்னா 12 மாதம் கழித்து முதிர்வு தொகை 1,41,800 ரூபா பணம் கொடுப்பதாக சொல்லி எல்லாருக்கிட்டையுமே பணம் வசூல். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட், ஃபேமிலி கான்டாக்ட், கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதில் இழுத்து, எல்லா பிக் ஷாட்ஸுமே நிறைய இருக்காங்க, பாமர மக்கள் எல்லாருமே இதில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பணத்தை மக்கள்கிட்ட வந்து நிதி நிறுவனத்தில் வசூல் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு பிஸ்கட்டு அது இன்னும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கல்வெட்டுலாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எஸ்ஆர்பி அருண்லால் வள்ளல் மகான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஒரு இன்பத்தை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி முதிர்வு நாள் அன்றைக்கோ பணம் கேட்டும் போதும் பணம் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கே லாக் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாத்தையுமே ஒரு பண மோசடி செய்கிற நோக்கத்தில் அவர் பண்ணவர் இந்நாள் வரைக்கும் கடந்த 2 வருடங்களாக எங்களை பணம் இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் தான், ரெகுலர் கால் வர்றது கிடையாது. இந்நாள் வரைக்கும் எதுக்கு இவ்வளோ தாமதமாக ஆச்சுன்னா எல்லா நாளும் இன்றைக்கி தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன். நேற்று அதுதான் டோட்டலாக ஒரு 550 பேர் மினிமம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ அதை தீர விசாரிக்கும் பொழுது தான் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே, எத்தனை பேர் இதில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியும். சுமார் ஒரு 55 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி செய்திருக்காங்க. எஸ்ஆர்பியில் காசு போட்டிருந்தேன். ஆக்சுவலி 8 லட்சம் பக்கத்தில் எனக்கு வர வேண்டியது இருக்குது. 2 வருஷமாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். நாங்கள் ரிலேட்டிவ் மூலமாக போட்டனால சரி அவங்க வாங்கிடுவாங்க, எப்படியும் கொடுத்துருவாங்க, உள்ளே தானே அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இவ்வளோ நாள் இது பண்ணோம். ஆனால் இப்போ தான் அவங்களுக்குமே தகவல் வருது, உள்ளே ஒர்க் பண்ணவங்களுக்குமே அவங்க இங்கே இல்லை, ஃபாரின் போயிட்டாங்க, இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்றது அவங்களுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் உடனே சரி எப்படியாவது கேட்டுருவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.
மாவு விற்று அந்த இதில் வந்த காசில் தான் வந்துட்டு இது பண்ணுவோம் நாங்கள். சரி கொஞ்சமாவது சேர்த்துடலாம், பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோமே அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்றது நினச்சி கூட பார்க்கல. எஸ்ஆர்பின்றது வந்து 100 வருஷத்துக்கு மேலே இந்த நிறுவனம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த அமௌண்ட்டையும் நாங்கள் போட்டோம். முதலீட்டாளர்களின் புகார் தொடர்பாக அருண்லால் மற்றும் அவரது மனைவியை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றபோது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. 100 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்தை நம்பி ஏராளமான பொதுமக்கள் 55 கோடி ரூபாயை கட்டி ஏமாந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.